நம்ம சேனலில் ஒரு குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப்பு. அந்த குரூப்பு கீழே உள்ள லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் இந்த குரூப்பை நீங்கள் கேள்விக்கு கேட்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4 சூப்பரான ட்ரிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, 10 இந்த எல்லா விண்டோஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்க. இப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு 4 சூப்பரான இந்த பிசி ட்ரிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் டேப் இந்த 3யுமே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை ஃபோல்டரும் இந்த இடத்துல காட்டும். நீங்கள் இந்த இடத்துலவே டைரெக்டாக பண்ணி அந்த மவுஸை உங்களுக்கு எது வேணுமோ அதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்க வேண்டும். அப்படி கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகும். நான் பண்ணுற மாரி பாருங்கள். இப்படி தான் பண்ணணும். நான் இப்போ இது டிஸ்டாப்பில் வச்சா அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். சூப்பரான ட்ரிக்கு. எந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிடுங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தயவு செய்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இரண்டாவது ட்ரிக்கு. இரண்டாவது ட்ரிக் என்னென்னா நீங்கள் விண்டோஸ் கீயை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே உள்ள அந்த ஃபைலு கேஎம் பிளேயரு அந்த மாதிரி கீழே லாஸ்ட்டில் அந்த இடத்துல ஒரு 5 இருக்குது பார்த்தீங்களா, அது நம்பரு. இப்போ நான் கேஎம் பிளேயரை அது 5ஆவதுல இருக்குது. அதனால் விண்டோஸ் 5 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஃபைலு ஓப்பன் ஆகும், அந்த பிளேயர் ஓப்பன் ஆகும். பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இந்த எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. இதுமாரி ஃபைல் 2ஆவதாக இருக்கா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் 2 அப்படின்னு கிளிக் பண்ணால் விண்டோஸுக்கு போயிடும். அவ்வளோதான். இது சூப்பரான ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இரண்டாவது ட்ரிக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மூணாவது ட்ரிக்கு என்னென்னா மூணாவது ட்ரிக்கு சில நேரம் நம்ம பென்ட்ரைவ் சொருவி நம்ம ஃபோட்டோ நம்ம ஒவ்வொன்றா இந்தமாரி கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சூப்பரான ட்ரிக் என்னென்னா இந்த பக்கத்தில் கிளிக் பண்ணுறீங்களா, அது பக்கத்தில் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கொஷின் மார்க்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரிவ்யூ மாரி இங்கே காட்டுவாங்க. அது பெருசாக மாற்றிக்கணுன்னா அந்த லைனை பிடிச்சி இழுத்தா போதும், பெருசாக வந்துடும். இந்தமாரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணப்போ நம்ம எங்களுக்கு ப்ரிவ்யூவாக பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூவாக வச்சு நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் லேப்டாப்புக்கு காப்பி பண்ணிக்கலாம். சூப்பரான ட்ரிக்குன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட தேவையே இல்லை. நம்ம ஈஸியான வழி இந்த வழி தான். இது வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல திரும்பவும் போய் அது கிளிக் பண்ணால் அது போயிடும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்தமாரி உங்களுக்கு ஈஸியான கிளிக் பண்ண முடியாமல் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேஜுக்கு போய் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த நாலாவது ட்ரிக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சில நேரத்தில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அது ஒரே ஃபைலில். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மவுஸ் இழுத்து கடைசியில் ரைட் சைடில் போய் இழுங்க. ரைட் சைடு பக்கமாக இழுத்திங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். அதேமாரி இன்னொரு ஃபோல்டர் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தமாரி ரெண்டுமே ஓப்பன் பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான ட்ரிக்குண்ணா. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 4 ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து இப்படிலாம் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.